டிவிஸ் பார்க்கறதுனால பசங்களுடைய ஸ்டடீஸ் கெட்டு போகாது அந்த பசங்கிட்ட தான் இருக்குது. அதுங்க வந்துட்டு அதுங்களே புரிஞ்சுக்கின்னு நம்ம படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும்னு போகணும். அதை விட்டுட்டு அதுவே வச்சுருந்தாக்கா ரொம்ப கஷ்டம். அது பார்க்கறனால கெட்டு போகுதுன்னு சொல்ல முடியாது. சில வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் டிவி பார்த்துப்பாங்க, பசங்க பாட்டு படிச்சுனே இருப்பாங்க. சில வீட்டில் வந்துட்டு பசங்க கூட உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து பசங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான் மெயினாகவே. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் அவ்வளோ போடுற மாதிரியே எனக்கு தெரியலங்க. ரொம்ப குறைச்சல் தான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த பவர் ரேஞ்சர்ஸ், பென்டன், ஸ்பைடர்மேன், போக்கேமேன், ஹீரோ இந்த மாதிரி பாசிபிள் இல்லாத சில இதெல்லாம் போடும்போது ரொம்ப அது பிள்ளைங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வயலண்ட்டாக பண்ணணும், அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்குறது, வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போனால் கூட அடம் பிடிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் இந்த டிவியோட அந்த சில ப்ரோக்ராம்ஸ்னால தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். டிவி எப்பயுமே பார்க்கக்கூடாதுன்னு அவங்கள சொல்ல மாட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு ½ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி டியூஷன் போயிட்டு வந்து ஒரு ½ மட்டும் டைம் கொடுப்பேன். அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் நல்ல திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த மிஸ்டர் பீன் இந்த மாதிரி பார்க்கும்போது அவன் வந்து நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டு அவனை செஞ்சுட்டு அவங்களே செஞ்சுட்டு படுத்தாங்க கொஞ்ச நாள். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன போடுறாங்களோ அதை வாங்கி கொடுங்க கடைக்கு போனால். மோஸ்ட்லி அதான் கேட்பாங்க. பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது அதுலேயே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டா நம்ம படிக்கிறத கொஞ்சம் மறந்துடுறான். அதனால் வந்து இந்த படிப்பில் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதே சமயத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி நடந்துட்டு வெளியில் வரும்போது சண்டை போடுறது, ஆக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஸோ அதே சமயம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லதை கொஞ்சம் நிறையவே கொடுக்கணும், கெட்டது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏஜ்ல வந்து என்னன்னா பியர் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். சோ பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தில்சே நீ பவர் ரேஞ்சர்ஸ் பாத்தியா, அது பாத்தியா, இது பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது பாக்கலன்னு சொன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கிரேஸ் மாதிரி அவங்களுக்கு. சோ அதனாலேயே தேல் வாட்ச் ஆல் தோஸ் சேனல்ஸ். அது தப்புன்னு அவங்களுக்கே அட் டைம்ஸ் தெரியலாம். பியர் பிரஷர் இந்த டைம்ல ஜாஸ்தியா இருக்கிறதுனால தே ஆர் மோர் அடிக்டட் டு தட். இது கூட வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கலாம். உன் பேர் என்னதுரா? சரி, உனக்கு என்ன சேனல்ஸ் எல்லாம் பிடிக்கும்? அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கும்? கார்ட்டூன் வந்து டிராகன் வாசி, ஜெராக்ஸ் வந்து பவர் ரேஞ்சர். எதுக்கு அது பிடிக்கும்? ஃபைட். நீ வேற என்னென்ன சேனல்ஸ் பார்ப்பியா? சன் மியூசிக்கு, ஆதித்யா டிவி பார்த்தா என்ன சேனல் அதிகமாக பார்ப்பேன்? ஜெராக்ஸ். உன் பேர் என்னது? நீ டிவி பார்ப்பியா? என்ன டிவி பார்ப்ப? அதில் என்ன ப்ரோக்ராம் இருக்கும்? டோரா பூச்சி பிடிக்குமா? வேற என்ன சேனல் பார்ப்பியா? உன் பேர் என்னது? நீ டிவி பார்ப்பியா? என்ன டிவி? கார்ட்டூன், சுட்டி டிவி, போகோ. அதில் என்ன ப்ரோக்ராம் பிடிக்கும்? விட்டபி, டாம் அண்ட் ஜெரி, டோரா, பிப்பல். ஏன் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிடிக்கும் உனக்கு? ஆமா. அதில் என்ன பிடிக்கும்? ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் எல்லாம் பிடிக்குமா? சரி, வேற என்னென்ன சேனல் பார்ப்பியா? வேற எதுவும் பிடிக்காது. உனக்கு என்ன சேனல்டா பிடிக்கும்? எனக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் பிடிக்கும். வேற? வேற ஜெட்டாக்ஸ். சரி, இதுலலாம் என்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கும்? கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஸ்பைடர்மேன், ஜெட்டாக்ஸ்ல பவர் ரேஞ்சர்ஸ். எதுக்கு அது பிடிக்கும்? ஏன்னா அதில் ஃபைட்டிங் என்ன ரொம்ப பிடிக்குமா? சன் மியூசிக், சன் டிவி எல்லாம் பார்ப்பியா? சன்னாடியா பார்ப்பேன். வேற எதுவும் பார்க்க மாட்டேன். செஞ்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக பார்க்குறது? கார்ட்டூன் நெட்வொர்க். உன் பேர் என்னது? நீ டிவிஸ் எல்லாம் பார்ப்பியா? என்னென்ன டிவி? ஜெடிக்ஸ், கார்ட்டூன், சுட்டி. அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கும்? ஜாக்கி சான், டாம் அண்ட் ஜெரி, காட்ஸிலா. ஏன் பிடிக்கும்? அது எல்லாமே நான் சூப்பர். வேற அந்த சன் மியூசிக் அதெல்லாம் பிடிக்காதா? அதெல்லாம் கேடிவி பார்ப்பேன், சன் டிவி பார்ப்பேன், படம் போட்டால்
நீ இது மாதிரி டிவி பார்த்துட்டே இருந்தா படிப்பு கெட்டு போதா? அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. நான் நிறைய நேரம் படிச்சு கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன். எத்தனாவது ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்? இல்லை 25. அப்போ டிவி பார்க்கறதால தான் நான் நினைக்கிறேன். டிவி பார்க்கறதால 25. டிவி பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 25 தான். ஆமாம். டிவி பார்க்கறதால ஒன்றும் இல்லை. உன் பேர் என்னதுடா? விஷ்ணு. உனக்கு என்ன சேனல்ஸ் பிடிக்கும்? கார்ட்டூன். அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கும்? ட்ரைகன். வேற என்ன சேனல்ஸ் பிடிக்குமா? வேற என்ன? சுட்டி டிவி. அப்புறம் சுட்டி டிவியில் என்ன பிடிக்கும்? டோரா பஜ்ஜி. சரி, வேற என்ன சேனல்ஸ் பார்ப்பியா? சன் மியூசிக்கு, சன் டிவி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். பார்த்தா பொம்மை படங்க தான் பார்ப்பேன். சரி, உன் பேர் என்னக்குறேன்? நீ டிவிஸ் எல்லாம் பார்ப்பியா? என்ன டிவி எல்லாம் பார்ப்பேன்? சுட்டி டிவி, போகோ, ஜெட்டிக்ஸ். அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ்? சுட்டி டிவியில் வந்து செட்ரிக்கு, டோரா, ஜெசிகா. அது ஏன் பிடிக்கும் உனக்கு? அது ரொம்ப நல்லா தான் பிடிக்கும். சரி, வேற இந்த சன் மியூசிக்கு, சன் டிவி, கேடிவி அதெல்லாம் பார்ப்பியா? அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்தா என்ன படம், என்ன சேனல் பார்ப்பேன்? இது பார்ப்பேன். சன் மியூசிக் தான் பார்ப்பேன். இப்போ தான் சுட்டி டிவி பார்த்தேன்னு சொன்னேன். Imagine there were no Power Rangers on TV. Imagine there was no Spider-Man, Mr. Bean or Dora. What would your children watch? Probably TV series where mothers-in-law plot against their daughters-in-law. Movies where people kill each other for money. Item numbers where women are shown in skimpy clothes. This would naturally lead the children's minds into thinking that whatever is shown on TV is good and acceptable. Who knows what will influence them and where it will lead them to. That is why it is a good thing for children to watch shows that are meant for them. Some parents might feel that TV watching is a waste of time, but little do they know there are educational cartoons which also entertain kids. But like they say, too much of anything is good for nothing. Too much of TV watching might tarnish the minds of kids, so watching their favorite cartoons in moderation is the way to go.